நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப டவுன் ஆகிட்டா இப்போ நிறைய பேர்லாம் வந்து ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, அதில் எப்படி நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, கம்மப் ஆகி வந்தீங்க? ஹாய் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர்? தர்ஷன். தர்ஷன். ஓகே. எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? நான் ஃபைனல் இயர் MBBS கவர்மெண்ட் மெடிக்கல் விருதுநகர். ஓகே, சூப்பர். நம்ம விருதுநகர் காலேஜில் தான் இருக்கோம். ஓகே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான் பார்த்து படிக்கிறோம். ஓகே, நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸ்டார்டிங்கில் நான் வந்து பெங்களூரில் படித்தேன். ஓகே, ஆலன் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். 11th 12th கோச்சிங் ப்ளஸ் கோச்சிங் அங்கேயே தருவாங்க. படிச்சுட்டு இருக்கும் போது லைக் டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸு சொல்லித்தரதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு அதை வந்து கிராஸ் பண்ணி படிக்கணுன்றது வந்து அந்த டைமில் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. ஆனால் எக்ஸாம் டைம் கிட்ட நெருங்க வந்து நாங்களே எடுத்து படிக்கணுன்றப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஈஸியாக இருந்தாலும் எக்ஸாம் கிட்ட வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மெட்டீரியல்ஸ், கோத்ரூ மெட்டீரியல்ஸ். மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் பயாலஜிக்கு தான் அதிகம். ஓகே, பயாலஜிக்கு NCERT கம்ப்ளீட்டாக பார்க்க. எஸ், ஹோல் புக் வந்து NCERT புக் ஐ டிபெண்ட் ஆன் இட். ஓகே, இந்த மாதிரி வேறு எதுவும் எடுக்காமல் பயாலஜி புக்கே லைன் பை லைன் வந்து படித்தாவே போகும். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஆலனில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக் NCERT புக்கு. ஓகே. அதர்வைஸ் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நான் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன். ஓகே. ஓகே, வேறு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப டவுன் ஆகிட்டா, இப்போ நிறைய பேர்லாம் வந்து ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன். ஆனால் நான் வந்து அதில் எப்படி நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, கம்மப் ஆகி வந்தீங்க? ஆக்சுவலி நான் வந்து 1 year ரிப்பீட் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ லாஸ்ட் ஹோப் எவ்ரிதிங் பிகாஸ் டூரிங் கோவிட் டைம் கேம் டூரிங் கோவிட் டைம். Okay. ஸோ exam was postponed 2-3 months. Yes. So yes. I was under the stress, like it was kept postponing. So I couldn't concentrate when the exam will be fixed and I can start studying like that. Okay. So I was procrastinating. Then I lost the first attempt. I couldn't get into college. Okay. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லாங் டைம் பண்ணும்போது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி எங்கள் இதுவரை இருந்தார், கெரியர் லீடர் மாதிரி அவர் இருந்தார். ஸோ he advised me. So there are 11 colleges, new colleges are opening up. So you have to concentrate. So the cutoff will come down. So he motivated me. So at that time, for 2 months, last 2 months, I picked up the subjects and I started revising only on NCERT biology, materials through chemistry, and physics. I was using materials only, but I was like kind of weak in physics, but நிறைய பேருக்கு பிசிக்ஸ்னாவே பயப்படுறாங்க, நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்காங்க, செதறுவாங்க. கெமிஸ்ட்ரி ஓகேவா இருக்கும், எப்பவுமே பண்ணிடலாம். ஆனால் வந்து ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப வந்து இவ்வளோ முக்கியம். இது பண்ணாலுமே ஒரு 100-120 தாண்டது எப்பவுமே. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் கெப்ட் aside and I focused on biology and chemistry. ஓகே. 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 இப்போ இருக்க பசங்க ப்ரோ கரெக்டாக இப்போ நீட்டு படிக்கிறாங்க, வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, பேர்டன் ஆயிடுறாங்க. அதுவும் இந்த 6 மாதம் தான் சார் இருக்கு, மாதம் சொல்லியே ரொம்ப இதாகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் பயாலஜி, ஸ்ட்ரென்தன் யுவர் பயாலஜி, ஃபோக்கஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, and you have to do some physics like எப்படி சொல்கிறதுனா கீப் ப்ராக்டிஸிங் லைக் previous year கொஷின்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்டால் இருக்கும், அதை படிங்க. பட் பயாலஜி வந்து செல்ஃப் ஸ்டடி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டைம் கம்மியாக இருக்கிறது முன்னாடி பார்க்காம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க MCQஸை உடனுக்குடனே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்களால் ஸ்கில்ஸை அந்த டெவலப் பண்ண முடியும், ஃபாஸ்ட்னஸ் டெவலப் பண்ண முடியும். ஓகே. யூ ஹேவ் டு கிவ் லைக் எவ்வளோ லிட்டில் டைம் எடுத்துக்க முடியுமோ பயாலஜிக்கு அவ்வளோ லிட்டில் டைம் எடுத்துக்கிட்டு ஃபோக்கஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, தென் அட் லாஸ்ட் ஃபிசிக்ஸில் வந்து ப்ரிப்பரேஷன் சொல்கிறீங்க. எக்ஸாம் டூரிங் எக்ஸாம் வந்து பயாலஜி வந்து as soon as possible ஒரு 30 minutes to 40 minutesக்குள்ள பயாலஜி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு மேலே கெமிஸ்ட்ரிக்கு 1 hour, அதுக்கப்புறம் 1 hour 20 minutes வந்து ஃபிசிக்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விருதுநகர்
ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரி புது இடம், புது காலேஜ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரீங்க? நான் தருமபுரியில் இருக்கேன். ஓகே ஓகே, சொல்லுங்கள். அதுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ண. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா முடிச்சு நம்ம சொசைட்டிக்கு ஒரு குட் டாக்டராக வந்துடுவீங்க. பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ சார்.